Hello guys, welcome to Aaradhana Kitchen. இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிற கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் எள்ளு, ஒரு 4 ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதை தனியாக வச்சுக்கிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த கத்திரிக்காய் கொஸ்து செய்கிறதுக்கு கத்திரிக்காவை இது மாதிரி ஸ்லைஸாக வெட்டி நம்ம அதையும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த வேர்க்கடலை வறுத்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கிக்கணும். பாருங்க, இது மாதிரி பவுடர் ஆக்கிடணும். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு கப் ஆயில் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கணும், அதை நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வதக்கணும். அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். பாருங்க, இது மாதிரி நல்லா மசியாக வதங்கினது பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லா மசாலாவும் கத்திரிக்காயோடு சேர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும்.
இந்த சைஸ்க்கு புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த கரைச்சி எடுத்த புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டால் அருமையான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.